Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273. சீனாவில் கனமழை, பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவால பலர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில இது குறித்து விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் வினோதினி. ஓவர் டு யூ வினோதினி. வணக்கம் நேயர்களே. சீனால இப்போ மேசாக் அப்படிங்கிற புயலால கனமழையும் பெருவெள்ளமும் ஏற்பட்டிருக்கு. இதனால நிறைய ஆறுகள்ல வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய அணையே உடைஞ்சிருக்கு. இந்த இயற்கை பேரிடர்ல இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 40 பேர் வரைக்கும் பலியாகி இருக்காங்க. குவாங்சி மாகாணத்துல மட்டும் மழையால 6 பேர் இறந்திருக்காங்க. 1,30,000க்கும் அதிகமான மக்கள் அவங்க வீடுகள்ல இருந்து வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய 40 ஆறுகள்ல வெள்ளம் கரையை உடைச்சுக்கிட்டு பாய்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால சுமார் 13,000 ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்கள் சேதமாகி இருக்கு. அங்க ஒரு பெரிய அணை உடைஞ்சிருக்கு. அதோட கான்கிரீட் சுவர்களை தாண்டி ஊருக்குள்ள சேற்றோட நீரானது புகுந்திருக்கு. மீட்பு படையினர் ரப்பர் படகுகள்ல போய் மக்களை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர் மழையால அணைகளுக்கும் கரைகளுக்கும் பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கிறதா எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. குவாங்சி மாகாணத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகள் குறித்த அதிர்ச்சிகர காட்சிகளை பார்த்துடலாம். 六兰水库，那大坝倒下了，整个村差不多没了。那六兰水库啊。குறிப்பா இன்னொரு அதிர்ச்சிகர சம்பவமும் இந்த இயற்கை பேரிடர் சமயத்தில் நிகழ்ந்திருக்கு. அதாவது குவாங்சில இருக்கக்கூடிய ஹெங்ஜோ நகரத்துல டெங்வே அப்படிங்கிற கிராமத்துல ஒரு பாம்பு வளர்க்கிற பண்ணை இருந்துச்சு. வெள்ளத்துல அந்த பண்ணை சேதமடைஞ்சதால அங்க இருந்த சுமார் 900 பாம்புகள் தண்ணியா தப்பிச்சு வந்திருக்கு. சில பாம்புகள் விஷம் உள்ள ராஜநாகம் அப்படின்னு சொல்றாங்க. பாம்புகள் தண்ணியில நீந்தி போகக்கூடிய வீடியோக்கள் சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. அதனால மக்களை வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா இருங்க அப்படின்னு அதிகாரிகள் அறிவுறுத்திக்கிட்டு இருக்காங்க. வெள்ளத்துல மாட்டின சிலரை பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னும் அவங்களுக்கு மருந்து கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் அங்கிருந்த செய்திகள் வருது. இது தொடர்பான காட்சிகளை முதல்ல பார்த்துருவோம். அதே போல குவாங்சியோட கிகாங் அப்படிங்கிற இடத்துல ஒரு கட்டுமான தளம் ஒன்று இருந்துச்சு. அந்த இடம் வெள்ளத்துல மூழ்கி இருக்கக்கூடிய பரபரப்பான காட்சிகள் வழியா இருக்கு. அதையும் பார்த்துருவோம். அதே மாதிரி வடமேற்கு சீனால இருக்கக்கூடிய காங்சு மாகாணத்துல டங்சாங் அப்படிங்கிற மாவட்டத்துல பெரிய நிலச்சரிவு ஒன்று பதிவாகி இருக்கு. இதுல 33 பேர் மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டாங்க. மீட்பு படையினர் போய் தேடி பார்த்ததுல 21 பேர் இறந்துட்டது உறுதியாகி இருக்கு. தேடும் பணிகள் அங்க நிறைவடைஞ்சிருக்கு. நிலச்சரிவுக்கான காரணம் பத்தி அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துருவோம். 现在是7月7号的早上，大概7点半左右，这个受损的情况是非常的严重的。那么，据我向当地这个水库的管理人员相了解呢，我们这个主坝的长度啊，大概是超过了500米。目前根据目测呢，我们这是其中一处比较大的缺口。那么在这个缺口后方呢，还有稍微小一点的这个缺口。现在我们看整个这个水流的速度稍微有所趋缓，但是目前现场还是有比较明显的一个降雨。现在水位呢，相对于昨天来说，已经是有了一些明显的下降。பல பகுதிகளில் சூறாவளி காத்தால வெட்ட வெளியில இருந்த பொருட்கள்லாம் காற்றுல பறந்திருக்கான். ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல எல்லாம் வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த வீட்டு ஜன்னல்கள் எல்லாம் உடைக்கிற அளவுக்கு பயங்கரமான காத்து வீசி வீட்டுக்குள்ள இருந்த எல்லா பொருட்களும் சூறாவளி காத்துல வெளியில பறக்க ஆரம்பிச்சிருச்சான். அந்த நபருக்கே பிடிமானம் இல்லாம வீட்டிலிருந்து 12 மாடிகள் கீழே விழுந்து சரிஞ்சு படுகாயம் அடைஞ்சிருக்காரு. ஆக இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் மேசாக் புயலோட பாதிப்புகள். இதை விட அதிபயங்கர புயலும் பசிபிக் பெருங்கடல்ல சுழன்றுகிட்டு இருக்கான். இதுக்கு பேர்
பேரு பவி அப்படின்னு சொல்றாங்க. இந்த புயல் இந்த வார இறுதியில சீன கிழக்கு கடற்கரையை தாக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. பசிபிக் பெருங்கடல்ல பவி புயல் நகர்ந்து செல்லக்கூடிய செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகி இருக்கு. அதை பார்த்துருவோம். ஏற்கனவே ஏற்பட்ட புயல் பாதிப்புகளுக்கே மீட்பு பணிகள் இன்னும் முழுமையா நிறைவடையல. இன்னமும் பல பகுதிகள் வெள்ளத்துல மூழ்கி இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில இன்னொரு புயலும் இந்த வார இறுதியில தாக்குச்சு அப்படின்னா கனமழை பெஞ்சு அது இன்னும் நிலைமையை மோசமாக்கி மீட்பு பணிகள்ல சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சீனா அச்சத்துல இருக்கு. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.